ஹலோ வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிறது நம்ம எஸ்கேனுடைய பராசக்தி படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனது. இந்த ஒரு படத்தை நம்ம ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்து இருந்தோம். ஏன்னா தமிழ் மக்கள் தமிழுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, ஹிந்தி திணிப்பெல்லாம் அந்த நேரத்தில் எந்த மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி இந்த ஒரு படத்தில் நம்மளுக்கு சொல்ல போகிறாங்க அப்படி மாதிரி சொல்லி எல்லாருமே செம்மையாக வெயிட் பண்ணி இருந்தோம். அப்போ தான் நம்மளுடைய சுதா கொங்கராவ் ரைட்டிங்கில் ஒரு மிகப்பெரிய சொதப்பல் அப்படி இது பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த ஒரு படம் அப்படி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது ஆகலை. இப்போ நம்மளுடைய சுதா கொங்கராவ் அவங்களுடைய சம்பள பாக்கி இருக்குன்னு சொல்லி இப்போ அவங்க கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் சுதா கொங்கராவ் அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிறதுனால ரொம்பவே மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு பராசக்தி படத்தை புறநானூறு அப்படி மாதிரி சொல்லி சூர்யா சார் பண்ண இருந்தார். ஆனால் அவர் ஏன் இந்த ஒரு படத்தை விட்டு வெளில போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கும். ஸோ அதற்கான ரீசன் அப்படிங்கிறது சுதா கொங்கரா அவங்களுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது சூரியவில் போட்டு படத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ இதனாலேயே சூர்யா சார் இந்த ஒரு படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த ஒரு கதையை நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லாரும் பண்றதுக்கு ரெடியாக இருந்தாலுமே கூட சுதா கொங்கரா அவங்களுடைய ஆட்டிடியூட்னாலே எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் நம்ம எஸ்கேனுடைய ஃப்ரெண்டான அருண் விஸ்வா அவர் இந்த ஒரு பராசக்தி படத்தை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் விஸ்வா முன்னால் வந்திருக்காரு. ஆனால் அவர்கிட்டே நம்மளுடைய சுதா கொங்கரா ஆட்டிடியூட் காட்டினதுனால அவரும் இந்த ஒரு படத்தை விட்டு வெளில போனது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேனா அண்ட் டான் பிக்சர்ஸ் ரெண்டு பேருமே சுதா கொங்கரா கிட்ட கோத்து விட்டு போயிட்டாங்க. ஸோ இதனால தான் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது. ஆனால் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஒரு படம் அப்படின்னு நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு போனிச்சு. அதுதான் இந்த படத்துடைய ஃபோட்டோ ஷூட். அப்போ ஏன்னா பராசக்தி படத்துடைய ஃபோட்டோ ஷூட் நடக்கும் போது நம்ம எஸ்கேனா மதராசியோடைய லுக்கில் இருந்திருப்பாரு. நம்ம எஸ்கேனா அதிகமான தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு மதராசியோடைய கிளைமாக்ஸ் அப்படின்னு ஷூட் பண்ண இருந்தாங்க. அப்போ வந்து நம்மளுடைய ஏஆர் முருகதாஸ் ஹிந்தி படம் பண்ண போயிட்டாரு. ஸோ இப்போ ஏஆர் முருகதாஸ் வந்ததுக்கு அப்புறமா மதராசியோடைய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய பராசக்தி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாங்க. நம்மளுடைய சுதா கொங்கரா வந்து பரவாயில்ல சார், நீங்கள் தாடியோடைய வாங்க, நம்ம ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம எஸ்கேனா கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம எஸ்கேனாவும் போயிருக்காரு. அந்த ஃபோட்டோ ஷூட் போனதுக்கப்புறம் நம்ம எஸ்கேனா கிட்ட தாடி என்ன எடுக்கலையா அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எஸ்கேனா ஆல்ரெடி தான் சொல்லியிருந்தேனே மதராசி ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம எஸ்கேனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஃபோட்டோ ஷூட்டில் மற்ற டெக்னீஷியன்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களே எல்லாருமே திட்டுற மாதிரி அதிகமாக திட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. முக்கியமாக என்ன இந்த மாதிரி பருத்தி வீரன் கார்த்திக் மாதிரிலாம் எவ்வளோ பெரிய தாடியெல்லாம் வச்சுருந்தா எப்படி ஃபோட்டோ ஷூட் பண்ண முடியும்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை விட்டதாகவும் அப்போ ஒரு செய்திகள் அப்படிங்கிறது வெளிவந்தது. அப்போவே நம்ம ட்விட்டரில் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது நடக்காது அப்படி மாதிரி ஒரு ட்வீட் அப்படின்னு போட்டுருந்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் நம்மளை திட்டி இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ட்வீட்டுக்கு பின்னாடி இருந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதனால தான் அந்த ஒரு படம் நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒரு ட்வீட் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா நம்மளுடைய டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசரான ஆகாஷ் பாஸ்கரன் அவர் வந்து நம்ம எஸ்கேனா கிட்ட அண்ட் சுதா கொங்கரா கிட்ட பேசி இந்த ஒரு படத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். ஸோ இந்த ஒரு படம் நடக்க மிகப்பெரிய ரீசன் அப்படிங்கிறது இந்த படத்துடைய ப்ரொடியூசர் தான். ஏன்னா இவங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாமே தாங்கிட்டும் இந்த ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ இந்த ஒரு படத்துக்காக பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொடியூசர் அப்படிங்கிற போது இவங்க இந்த ஒரு படமும் ஒரு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகலை. ஸோ இவங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது ப்ராஃபிட் ஷேரிங் அப்படி மாதிரி தான் பேசியிருக்காங்க. இப்போ ப்ராஃபிட் ஷேரிங்கில் இந்த ஒரு படம் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் அப்படின்னு கிடையாது. 100 கோடி வரைக்கும் தான் கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ இவங்க இந்த ஒரு படத்துடைய சம்பளத்தை விட்டு கொடுத்துருக்கலாம். பட் இப்போ இவங்க கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.